தமிழ் சினிமாவில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ரீமேக் படங்களை வந்து பார்த்தீங்கன்னா எடுத்திருக்காங்க. பட் ஒரு சில படம் தான் பெரிய பிளாக் பஸ்டர் ஆகும். விஜய் அவர்களும் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ரீமேக் படம் எடுத்திருக்காரு. அவர் சூப்பராக பண்ண டாப் 3 ரீமேக் மூவிஸை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். தேர்ட் பிளேஸில் பார்க்க போகிற படத்தோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா நண்பன். இந்த படத்தை வந்து பார்த்தீங்கன்னா 3 இடியட்ஸ்னு ஒரு ஹிந்தி படத்தை ரீமேக் பண்ணி தான் எடுத்திருப்பாங்க. பட் ஹிந்தி படத்தை விட தமிழ் வெர்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். இன்றைக்கும் ஒரு ஃபீல் குட் படம் விஜய் அவர்களுக்கு இருக்குன்னா இந்த படத்தை சொல்லலாம். உன்ன மாதிரி ஒரு எக்ஸ்ட்ராடனரி ஸ்டூடெண்ட்டை பார்க்குறியோ அன்னைக்கு நீ அவனுக்கு கொடுத்து சொன்ன. செகண்ட் பிளேஸில் பார்க்க போகிற படத்தோட பேர் போக்கிரி. போக்கிரி படம் வந்து பார்த்தீங்கன்னா தெலுங்கில் போக்கிரின்ற பேர்லேயே தான் ரிலீஸ் ஆச்சு. இதெல்லாம் வந்து பார்த்தா மகேஷ் பாபு அவர்கள் நடிச்சிருப்பாரு. பட் தெலுங்கு போக்கிரியோட தமிழ் போக்கிரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ஆடியன்ஸும் ஒரு நல்ல ரெஸ்பான்ஸ் கொடுத்தாங்க. ஒரு வாட்டி முடிவு பண்ணிட்டேன்னா என் பேச்சை நானே கேட்க மாட்டேன். ஃபர்ஸ்ட் பிளேஸில் பார்க்க போகிற படத்தோட பேர் கில்லி படம் தாங்க. இந்தியன் சினிமாவில் வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் ரீமேக் படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கில்லி படம் தான் ஃபர்ஸ்ட்டில் இருக்கும்னு நான் சொல்லுவேன். ஏன்னா அந்த அளவுக்கு சூப்பராக வந்து பார்த்தா இந்த படத்தை ரீமேக் பண்ணியிருப்பாங்க. ஒரிஜினலை விட தமிழில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த படம் 100 மடங்கு பெட்டராகவே இருக்கும். ஆனா இப்ப முடிவு பண்ணிட்டேன், நான் விளையாட வேண்டிய கிரவுண்ட் அது இல்லை, இதுதான்.